கோவிலுக்கு போனால் எத்தனை விளக்கு ஏற்றுறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதாவது ஒரு சாஸ்திரத்தில் எழுதி நம்ம கடைப்பிடிக்காமல் சம்பிரதாயமாக கடைப்பிடிச்சின்னு வந்தாலும் அதுக்கு பவர் அதிகமாக உண்டு. ஏன்னா இப்போ இன்றைக்கி 108 தீபம் போட்டால் ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் மனசில் நினச்சிண்டு அந்த தீபத்தை ஏற்றுறான்ல. இன்றைக்கி எத்தனை பேர் ஆயிரக்கணக்கு, சும்மா நான் சொல்ல லட்சக்கணக்கான பேர் ஏற்றுறான். அப்போ அந்த எண்ணெய் அலைகள் சேட்டலைட்டை விட வேகமானது. பகவான் கொடுத்த சேட்டலைட் இது. இந்த மனிதனுடைய எண்ணங்கள் இருக்குது பாருங்க, அந்த அலைகள் வேகமாக பரவும். எல்லோரும் ஒரே நம்பிக்கையில் ஏற்றலாம் விளக்கு. 108 விளக்கு ஏற்றினா நன்னல் நடக்கும். கிழக்க பார்த்து விளக்கு ஏற்றினா ஒரு பலன் கிடைக்கும். நல்லெண்ணெய் தீபம் போட்டால், நெய் தீபம் வடக்க பார்த்து போட்டால் ஒரு பலன் உண்டு. அந்த மாதிரி ஒரு பலன் உண்டுன்னு நம்பிக்கையோடு நீங்கள்லாம் செய்கிறதுனால அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக பகவான் உங்களுக்கு நல்லது நடத்துவான். நிச்சயமாக வெற்றி நடக்கும். இதை ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டார், அதை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவர் திருத்திக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் யாருக்கோ ஏதோ சொல்லிட்டு போகிறார். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க அன்றைக்கி 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார் அப்படின்ட்டு. அவர்